அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 தினங்களுக்கு முன்பாக பாலஸ்தீனுடைய ஊடகவியலாளர் முகமது வஷாஹ் கொல்லப்படுறாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாலஸ்தீனுடைய ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையில அவங்க ரொம்ப ஐடென்டிக்கலா தான் இருப்பாங்க. பிரஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு ஜக்கெட்டை எல்லாருமே அணிஞ்சிருப்பாங்க. அதே சமயம் பாலஸ்தீனுடைய ஊடகவியலாளர்கள் டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ யாரெல்லாம் முக்கியமான ஜேர்னலிஸ்டோ அவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணி இஸ்ரேலிய ராணுவத்தால கொல்லப்படுறாங்க. எப்படி சாலிஹ் அல் ஜஃபரவி அவங்க டார்கெட் பண்ணப்பட்டாங்களோ, மரியம் அபு தக்கா எப்படி டார்கெட் பண்ணப்பட்டாங்களோ, ஹுசாம் ஷபாத் எப்படி டார்கெட் பண்ணப்பட்டாரோ, அதை போல தான் முகமது விஷாஹ் அவங்களும் டார்கெட் பண்ணப்படுறாங்க. ஸோ அவங்க போன வண்டி முழுமையாக எரிக்கப்படுது. இப்படித்தான் அவங்க ஷஹீத் ஆகுறாங்க. இப்படியாக பாலஸ்தீனத்துல பல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. பட் எவ்வளவுதான் அவங்க பிரஸ் டார்கெட் பண்ணினாலும் புதிய ஜேர்னலிஸ்ட் உருவாகி கொண்டே தான் இருக்கிறாங்க. பல இளம் ஊடகவியலாளர்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. இவரோட ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் ஒரு யங் ஜேர்னலிஸ்ட உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறாரு. அதாவது அவருடைய மகள். அவங்க ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப யங் ஏஜ். அவங்க ரொம்ப பிடிச்சி இந்த ஃபீல்டுக்கு 2 வருடங்களுக்கு முன்பாக அவங்களோட ஜேர்னலிசம் துறையை தொடங்குறாங்க. எல்லாத்தையும் விட மேலாக அவங்களுடைய ஈமான், சுபஹானல்லாஹ், எங்களுடைய ஈமானுக்கும் அவர்களுடைய ஈமானுக்கு கிட்ட கூட வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ இறைவன் மீது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இந்த பாலஸ்தீன மக்கள். அவர்கள் நமக்கு மிக சிறந்த உதாரணம். எதை அவங்க செய்யறதாக இருந்தாலும், எதை அவங்க செஞ்சதாக இருந்தாலும் இறைவனிடமே முழுமையாக பொறுப்பு சாட்டி செய்யக்கூடிய மனிதர்கள். நம்ம அவர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் அதுவாகத்தான் இருக்கும். ஜேர்னலிஸ்ட் முகமது விஷாஹுடைய மகள் ரொம்ப சின்ன வயசு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சுமையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அவங்க சில விஷயங்களை அழகான முறையில சொல்றாங்க. அவங்க தந்தை இறந்த பிறகு ஒரு விஷயத்தை அழகான முறையில அவங்க சொல்றாங்க. எங்கள் தந்தை மிகவும் கனிவானவர். அவர் இப்பொழுது மரணித்து விட்டார். நாங்கள் அவரோடு போதிய நேரத்தை கூட செலவிட முடியவில்லை. நான் ஜியோனிஸ்களிடம் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கேமராவை இல்லாதொழிக்க நினைத்தால் நாங்கள் ஆயிரக்கணக்கான கேமராக்களை இயக்குவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். நான் மிகவும் பதட்டமாகவும் பயமாகவும் இருந்தேன். நான் செய்தி சேகரிப்பது அதுவே முதல் முறை. அப்பொழுது என் தந்தை என்னை ஊக்குவிக்க தொடங்கினார். நீ வலிமையானவள், நீ துணிச்சலானவள். உனக்கு துணிச்சல் இல்லை என்றால் நான் உன்னை செய்தி சேகரிக்க இங்கு அழைத்து வந்திருக்க மாட்டேன். உனக்கு சோர்வாக இருந்தால் நீ செய்தி சேகரிக்க வேண்டிய அவசியமில்லை. நான் எவ்வளவு புத்திசாலி என்று அவர் என்னிடம் கூறுவார். ஒரு வீராங்கனை, பிரேவோ என்று அவர் என்னை எப்பொழுதும் சொல்லுவார். இறைவனுக்கே புகழ். அவர் இப்பொழுது இறைவனிடம் சென்று விட்டார்.